மாலை ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற நல்ல ஆவியானவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டுகிற பலமுள்ள ஆவியானவரே, நாங்கள் உம்மோடு உறவாடி பயமுள்ள ஆவியை விரட்டி அடிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுக்கிற பலமுள்ள ஆவியானவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்ப வேண்டுமே. இங்க இடமசைய உள்ளம் நிரம்ப நிரம்ப வேண்டுமே. பலப்படுத்துகிற ஆவியானவரே, நல்ல தகப்பனே, எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவரே, தைரியத்தை கொடுக்கிறவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது உங்களோட ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆறு முதல் முடி வரைக்கும் ஆவியானவர் முழுமையாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள், பாடல், ஆராதனை ஒவ்வொன்றும் உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தட்டும். அப்படியாக ஆவியானவர் நடத்துங்க. கூட்டங்களுக்கும் ஜனங்களுக்கும் வார்த்தைகளுக்கு விரோதமாக கிணிய செய்ய முயற்சிக்கிற எல்லா பிசாசு எண்ணங்களையும் மனுஷ எண்ணங்களையும் தடைகளையும் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். பலப்படுத்துகிற ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கு என்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார், எந்தன் வாலிப காலம் எல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன
எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே நம்புகிற கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துகிற நல்ல தகப்பனை நாங்கள் உம்மையே சார்ந்து கொள்கிறோம். மோடு உறவாடி மோடு இசைந்து இணைந்து கொள்கிறோம். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறதற்கா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பலன் எங்கள் வாழ்க்கையில் பூர்ணமாக விளங்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன். இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் பெரியவர், வல்லமை உள்ளவர். பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார், நம்மை நடத்திடுவார். அவர் காத்திடுவார், நித்திய நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே, நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நம்மை காப்பவர் உறங்குவதில்லை, உறங்குவதும் இல்லை. நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்தில் நான் ஜெபம் எடுத்தேன், அவர் ஆலயத்தில் நான் ஜெபம் எடுத்தேன். என் கூப்பிடுதல் அவர் செவியினிலே, என் கூப்பிடுதல் அவர் செவிதனிலே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன். 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 என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஒரு பாடலை பாடி அவரை மேன்மைப்படுத்துவோம். பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே நன்றி நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம். நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம். நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கடைசியாக அரசாலும் தெய்வம் அப்பாவும் சமூகம் ஆர்வமாய் வந்து நிற்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலப்படுத்துகிறவரே, தைரியத்தை கொடுக்கிறவரே,
எங்களை ஆட்கொள்ளுகிற பலமுள்ள ஆவியானவரே, உங்கள் ஒருவருக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் பெருமைகளையும் செலுத்தி உயர்த்தி கனப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மாலை ஆராதனையிலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்ததாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து பலத்தினால் இடை கட்டுவாராக. ஆமேன். சரி, வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கவனங்களை செலுத்தி வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியவே கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற பலமுள்ள ஆவியானவருக்கா ஸ்தோத்திரம். பலமுள்ள ஆவியாகிய இந்த வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். நாங்கள் இதோடு உறவாடி வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வெற்றியின் தேவன் கிருபை செய்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உம்முடையதை நீங்கள் ஆளுகை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அருமையான வேத பகுதி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே போன வாரம் சொன்னது போல பயம் என்பது ஒரு உணர்ச்சியோ ஒரு உணர்வோ கிடையாது. பயம் என்பது பிசாசனுடைய பொல்லாத ஆவி. பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நோக்கமே மனிதனுடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலையும் தோற்கடிக்க பண்ணுவதற்காகவே பயத்தின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலையும் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு முன்பதாக இந்த பயத்தின் மேலேயே ஒரு வெற்றியை பெற்று தைரியத்தோடு எல்லா காரியங்களையும் நாம் செய்து முடிக்க நமக்கு பலன் வேண்டுமானால் பலமுள்ள ஆவியோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் போன வாரம் சொன்னேன். பயந்து பயந்து பயத்தோடு காலமெல்லாம் போராடுவதை பார்க்கிலும் பலமுள்ள ஆவியோடு உறவாடுவதே பெரிய பாக்கியம். பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரே வழி பலத்தோடு உறவாடுவது தான் அதுக்கு தீர்வு. பலமுள்ள ஆவியானவரோடு இந்த வார்த்தையோடு நாம் உறவாட உறவாட பயத்தை மேற்கொள்ளலாம். அதுக்கு பிறகு பயத்திற்கு பின்பதாக இருக்கிற எல்லா சத்துருடைய சதிகளையும் முற்றிலும் வெற்றி பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகவே தேவன் பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவி எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தேவன் ஆவியாக இருக்கிறார், ரெண்டாவது தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே தேவ ஆவியோடும் இந்த வசனமாகிய ஆவியோடும் ஒரு மனிதன் உறவாட உறவாட அப்படிப்பட்ட மனிதன் பயத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை எளிதாய் ஜெயிக்கலாம். அதற்கு பிறகு வாழ்க்கையில் முழு பலத்தோடு எல்லா காரியத்தையும் செய்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாகவே மனுஷனால் கூடாதவைகள் தேவ ஆவியினாலே கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆகவே அந்த பலமுள்ள ஆவியானவர் வரும்போது நமக்குள்ள ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு நமக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகிறது. இவைகளெல்லாம் செய்து முடிக்க முடியாதபடி சோர்ந்து போய் கடந்தோமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான ஒரு புதிய தைரியம், ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய பலன் நமக்கு உண்டாகிறது. அந்த பலன் தேவ ஆவியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அது எப்போ கிடைக்கிறதுனா, தேவ ஆவியோடு இந்த வார்த்தையோடு உறவாட உறவாட நமக்குள்ளே ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. நிச்சயமாகவே அப்படிப்பட்டவர்கள் பயத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை மேற்கொள்ளலாம். பயத்துக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை காரியங்களையும் மேற்கொண்டு தேவன் வைத்திருக்கிற நல்ல வாழ்வை நாம் பெற்று கொள்ளலாம். ஆமென். ஆகவே பலமுள்ள ஆவியின் மூலமாக நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். இப்படி சொல்லுவேன், பயம் ஒரு மனிதனுக்கு தோல்வியை கொடுக்கும், பலம்
ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கும். கவனிங்க, பயமுள்ள ஆவி மனிதனுக்கு தோல்வியை கொடுக்கும். பலமுள்ள ஆவியானவர் மனிதனுக்கு வெற்றியை கொடுப்பார். அவருக்கு பேரை வெற்றி சேர்க்கப்படுகிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பலமுள்ள ஆவிதான் நம்மை வெற்றிக்கு நேராக நடத்தி செல்கிறது. பயமுள்ள ஆவி தோல்விக்கு நேராக நடத்தி செல்கிறது. அதனால தான் யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, மோசே மரித்த பின்பு யோசுவா மோசேயுடைய பொறுப்பை பெற்ற பின்பு யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தேவன் சொல்கிற அற்புதமான வார்த்தை, பலன் கொண்டு திடமனதாயிரு. வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோசேயுடைய காரியங்கள் வருகிறது. இப்போ மோசே மரித்த பின்பு கதை சொல்கிறாரு. 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதுக்கு பிறகு எதெல்லாம் அவர்கள் எல்லையாக இருக்கும்லாம் சொல்கிறாரு. இப்போது 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நீ மாத்திரம் பலன் கொண்டு திடமனதாய் இரு. எவ்வளோ அருமையாக பேசுகிறாரு பாருங்கள். பலன் கொண்டு திடமனதாய் இரு. எப்படி ஆண்டவரே பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறது? எப்படி ஆண்டவர் நாம் பலப்பட முடியும்? எப்படி நான் திடமனதாக இருக்க முடியும்? எப்படி நான் தைரியமாக இருக்க முடியும்? அதுக்கு தான் 7வது வசனத்தை சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதுக்கப்புறம் சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்புறம் இவைகளையே இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. மறுபடியும் சொல்கிறார் பாருங்க, 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு. எதையும் பார்த்து திகைத்து போய்விடாதே, பயந்து போய்விடாதே. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கலங்கி விடாதே. நீ போகும் இடமெல்லாம் நீ சந்திக்கிற எல்லா காரியத்தின் மத்தியிலையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு வெற்றியின் ரகசியத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். கால் மிதிக்க எவ்விடத்தை உனக்கு தந்தேன், நீ போய் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்பதாக அதை பெற விடாதபடி சில பிரச்சனைகள் எழும்பி வரலாம். ஆனாலும் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், நீ எங்கெல்லாம் போறியோ, யாரெல்லாம் சந்திக்கிறியோ, அது நல்லவங்களாக இருக்கலாம் அல்லது கெட்டவங்களாக இருக்கலாம், நல்ல காரியமாக இருக்கலாம் கெட்ட காரியமாக இருக்கலாம், அல்லது நல்ல இடமா இருக்கலாம் அல்லது கெட்ட இடமா இருக்கலாம். நீ எங்கே போனாலும், யாரை சந்திச்சாலும், எங்கே இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. புகழ் இடங்களில் பார்க்குற காரியங்கள் மத்தியில் உன்னை திகைக்க பண்ணுகிற, உன்னை அச்சப்படுத்துகிற, உன்னை பயம்புறுத்துகிற சில காரியங்கள் இருக்குமானால் அப்படிப்பட்ட நேரத்தில் நீ திகையாதே, கலங்காதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உன் கூட இருக்கிறேன். இப்போ அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளும்படி தான் கர்த்தர் சொல்கிறார், இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இது மனதை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படி என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் இதிலேயே உறவாடுன்றார், இதிலேயே நினச்சிக்கிட்டே இருன்றார், இதையே தியானித்து கொண்டே இருன்றார். அப்பொழுது தான் நீ பலன் கொண்டு திடமனதாய் இருக்க முடியும் என்பதை கர்த்தர் அறிந்து இந்த வார்த்தையாகி ஆவியை கொடுத்து இதோடு உறவாட சொல்கிறார். இந்த உறவாட்டம்தான் வரப்போகிற பயத்தோடு போராடாமல் பயத்தையும் வெற்றி பெற்று, பயத்துக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை சதிகளையும் வெற்றி பெற்று தேவன் வைத்திருக்கிற உன்னதமான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பலமுள்ள ஆவி நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது.
நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி ஏதோ சபையில் அப்படியே கத்தி குமிக்கிறதுக்கு மாத்திரம் கிடையாது. அதுக்காண்டி கத்தி குமிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆவி நிறைவு வரும்போது நம்மளையே அறியாமல் அந்நிய பாஷையில் என்னமோ செய்கிறோம், அது தவறு கிடையாது. ஆனால் அதற்காக மாத்திரம் தேவன் தம்முடைய ஆவியை நம்ம கொடுக்கவில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியும் பொழிந்தரில் இருக்கிறார். வெற்றி சிறக்கப்படுகிற அவருடைய பரிசுத்த வார்த்தையாகி இந்த ஆவியும் நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆவியோடு நீங்கள் உறவாட பயத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். பயத்தோடு போராடினால் பயம் மனிதனுக்கு தோல்வியை கொண்டு வரும். பலமுள்ள ஆவியோடு உறவாடினால் இந்த பலமுள்ள ஆவியானவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு எனக்கும் வெற்றியை கொண்டு வருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே பலமுள்ள ஆவியோடு கூட ஒவ்வொரு நாளும் உறவாட பழகுங்கள். இதோடு பழகுங்கள், இதோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். இதே உங்கள் நினைவாக இருக்கட்டும், இதே உங்கள் பேச்சாக இருக்கட்டும், இதே உங்கள் தியானமாக இருக்கட்டும். வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு தேவன் வைத்திருக்கிற அற்புதமான வழி அதைத்தான் யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றீங்க? எத்தனை பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றீங்க? யோசுவாவுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அதை கொடுத்துட்டு தான் அதை பெறுவதற்கு இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். அதே போல் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் நிமித்தமாக, அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக, அவர் அடைந்த ஆக்கினை தீர்ப்பு நிமித்தமாக, அவர் ஏற்றுக்கொண்ட பிசாசுடைய நரக வாழ்வை அவர் அனுபவித்த அந்த ஒரு புண்ணியத்தின் நிமித்தமாக நம்ம மேல இருந்த எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் வியாதியும் வறுமையும் மரணத்தையும் கூட ஒழித்து கட்டிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கென்று தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழுகிற, சொல்லப்போனால் தேவனை போலவே வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கையை பெறுவதற்கான எல்லா காரியங்களையும் எல்லா ஆயத்தங்களையும் தேவன் செய்து வைத்துத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்து இந்த ஆவியின் பட்டயத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் வாழுகிற அந்த நல்ல வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவரோடு கூட உறவாடும்படி எதிர்பார்க்கிறார். இரவும் பகலும் இதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அப்பொழுது அவன் செய்கிற எல்லாமே வாய்க்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே இதோடு நேரம் செலவழிக்கிறது, இதோடு உறவாடுகிறது உங்களுக்கு வீணான காலத்தை கொடுக்காது. இதோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். தாவீது சொல்றாரு, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ மிகுந்த பலன் உண்டு, லாபம் உண்டு, நஷ்டமே கிடையாது. இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாழ்ந்த ஒருத்தர் கூட நஷ்டப்பட்டதே கிடையாது. அதற்கு பதிலாக லாபங்களுக்கு மேலாக லாபங்களை பெற்றார்கள். இவர்கள் நினைப்பதற்கும் சொப்பனம் காண்கிறதற்கும் அதிகமான ஒரு உன்னதமான வாழ்வை இந்த வேத புஸ்தகத்தை எடுத்தவர்கள் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையில் யாராவது பயத்தோடு போராடி கொண்டிருப்பீர்களானால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். முதல்ல அந்த பயத்திலிருந்தே வெளியே வரணும்னா நீங்களாக எந்த கிரினாலும் வெளியே வர முடியாது. அது பயம் என்பது ஒரு ஆவி, அது அவ்வளோ சீக்கிரம் உங்களை விட்டு போகாது. அது வெளியேற வேண்டுமானால் இதோடு உறவாட நிச்சயமாக அவைகள் உங்களை விட்டு வெளியே ஓடி போய்விடும். ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அதற்கு பிறகு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை சுதந்திரித்துக் கொள்ளலாம். என் வாழ்க்கையில் நானும் நல்ல வாழ்க்கை அனுபவிக்கலாம் என்கிற ஒரு புதிய தைரியமும் ஒரு முற்போக்கான எண்ணமும் நமக்குள்ளே பற்றி எறிய ஆரம்பிக்கும். அந்த மனிதனுடைய நினைவு தான் அவனை நல்ல வாழ்க்கைக்கு எதிராக நடத்தி செல்கிறது. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இரவும் பகலும் இதிலே தியானமாயிருங்கள். தேவனோடு உறவாட அந்த வார்த்தையோடு உறவாட அந்த உறவாடுதல் உங்களுக்கு வீணாய் போகாது. எப்படி பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுகிறது போல தேவனோடு உறவாடுகிற அந்த உறவாட்டம் அவரை போலவே நம்மை மாற்றி விடுகிறது. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி அவரை போலவே இந்த பூமியில்
வாழ வைக்கிறதான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொல்லியிருக்க என்ன சொல்கிறாருன்னா, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு அந்த வேத வசனத்தின்படி வாழ்கிற எல்லாரும் ஒரு குட்டி தேவனை போலவே இருக்கிறாங்க. அவர் பெரிய தேவன், நாம் அவர் சாயலாக இருக்கிற ஒரு குட்டி தேவர்களைப் போலவே இந்த பூமியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படி தான் தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலில் வியாதி இல்லை, வறுமை இல்லை, பாவம் இல்லை, பலவிதமான குழப்பங்கள் கிடையாது, தரித்திரம் வறுமை இல்லாமை கிடையாது. அவருடைய சாயலில் மரணம் இல்லை, ஆனால் மரித்தார், சதாகாலம் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட சாயலை என்ன சொல்ல போனால் எல்லா காரியத்திலையும் இந்த பூமியில் அவர் வெற்றி பெற்றார். இதுதான் தேவனுடைய சாயல். அப்படிப்பட்ட சாயல், அப்படி தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை உள்ளே மாற்றிவிட்டார். இந்த வெளி வாழ்க்கை மாறும்படி இந்த மனதின் எண்ணங்கள் முக்கியமாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் கூட அந்த சாயலின்படி வாழலாம். வியாதி இல்லாமல், தரித்திரம் இல்லாமல், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல், பாவம் இல்லாமல், தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட பரிசுத்தவான்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல வாழ்வை பெற்றும் கூட ஒருவேளை மரணம் இருந்தாலும் அதுக்கு பிறகு உயிரோடு எழுந்து இதை பேர் ஆமேன்றீங்க. கிறிஸ்தவனுக்கு அழிவே கிடையாது, மரித்தாலும் பிழைப்பார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கர்த்தர் சாவாமையான, அவர் எப்படி சாவாமையாக இருக்கிறாரோ நமக்கும் அப்படிப்பட்ட சாவாமையான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த சரீரம் வயதாகும் போது மரிக்கலாம், ஆனால் இது அப்படியே மண்ணோடு மண்ணாக போகிறதில்ல. மறுபடியும் மகிமையின் சரீரமாக, சாவாமையுள்ள சரீரமாக, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிற அந்த சரீரமாக மாற்றப்படும். அப்படிப்பட்ட சாயலுக்கு ஒப்பான அல்லது அப்படிப்பட்ட ஒரு தேவ சாயலுக்கு ஒப்பான வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து இப்படிப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கை வாழும்படி உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டு வெற்றி கொடிபிடித்து வெற்றி கொடியை அசைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே பயத்தோடு போராடுவதை விட்டு ஒதுக்கிவிட்டு தேவனோடு உறவாட ஆரம்பிங்க. பயமுள்ள ஆவியோடு போராடும்போது பயம் மனிதனுக்கு தோல்வியை கொடுக்கிறது. பலமுள்ள ஆவியோடு கூட உறவாடும்போது இந்த பலமுள்ள ஆவி மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிறது. இப்படி பலமுள்ள ஆவியோடு நீங்கள் உறவாட நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வராது, லாபத்தை கொண்டு வரும். தேவனோட உறவாடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை, தைரியத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அந்த தைரியம் அநேக லாபங்களை, நல்ல பலன்களை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 35வது வசனம். எபிரேயர் 10:35. ஆகையால் எடுத்துட்டீங்கன்னா பக்கம் 307. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தேவ ஆவியோடு கூட உறவாடி வருகிற தைரியம் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. பலன் என்றால் லாபம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க லாபத்தை தான் விரும்பணும். எல்லாரும் சொல்லுவாங்க லாபம், ஆனால் உண்மையிலே லாபகரமான வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளுக்கு தான். அவருடைய கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. தைரியமாய் தேவ ஆவியோடு கூட உறவாடி ஒரு தைரியத்தோடு இருக்கிறவங்களுக்கும் பலன் உண்டு. எப்படி பலன்னா மிகுந்த பலன். எல்லாம் சொல்லுவோம் மிகுந்த பலன். பலன் என்பது லாபம். லாபம் தேவன் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றிலையும் லாபம் கிடைக்கும்படி தேவன் விரும்புகிறார், லாபத்தை கொடுக்கும்படி. எது பேர் ஆமேன்றீங்க? தேவனோடு உறவாடி நீங்கள் நஷ்டப்பட்டு போவதை கர்த்தர் விரும்புறதில்ல. ஒருவேளை இது வரைக்கும் உறவாடாமல் நீங்கள் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் இவரோடு உறவாடுவீர்களானால் நஷ்டங்கள் கூட லாபங்களாய் மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் வாழ்க்கையில்
நான் இத்தனை காரியங்களை செஞ்சு இத்தனை முயற்சி எடுத்து பலவிதமான முயற்சி எடுத்து அந்த தொழிலை பண்ணி இந்த தொழிலை பண்ணி இந்த வேலையை பார்த்து இந்த காரியத்தை பார்த்து நான் ஒரு லாபமும் அடையலைங்க, முழுதுமே இன்றைக்கி நஷ்டத்தை தாங்க உட்காந்துருக்கிறேன், முடிவு கடனில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி இந்த மாலை வேளையை புலம்பிக் கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் லாபத்தை கொண்டு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். நீங்கள் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் உறவாடி ஒரு முழு பலத்தோடு கூட நீங்கள் உங்கள் காரியத்தை செய்வீர்களானால் நான் சொல்கிறேன், இந்த உறவாடுதல் உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் லாபத்தை அல்ல, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், மிகுந்த லாபம். சத்தமாக சொல்லுங்களேன், மிகுந்த லாபம். சிலரெல்லாம் வாயை திறக்க மாட்டீங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். எனக்கு தெரியுது, டிவியில் தெரியுது, இப்பெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது பாருங்கள். ஏதாவது சொல்ல விட மாட்டேன் பிசாஸ், அதனால தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படிலாம் என்ன பண்ணுறது? சொல்ல லாபம், லாபம், நஷ்டம் இல்லை, லாபம் உண்டு, கஷ்டம் இல்லை, இஷ்டப்பட்ட நல்ல வாழ்வு எனக்கு சொந்தமாகும். எல்லாம் விரும்பணுங்க, வாஞ்சிக்கணும். யோசிப்பை ஏற்றுக்கொண்டவங்க அப்படியே பயபக்தி, அப்படியே அமைதியாக ஒன்றுமே சம்பாதிக்காமல் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணுங்க. அது கிறிஸ்தவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவருடைய நோக்கம் இந்த பூமியில் எல்லாவற்றிலையும் ஆவி ஆத்மா சரீர பிரகாரமான எல்லா காரியத்திலையும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு நற்கந்தத்தை வீச பண்ணும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வாசனையை வெளிப்படுத்தும்படி நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பதே நம்முடைய வாழ்க்கை தான். சாட்சி சொல்லுவதை பார்க்கிலும் அநேகருக்கு முன்பதாக சாட்சியாய் மலை மேல் உள்ள பட்டணமாக தேவனுடைய வாசனை வெளிப்படுத்துகிற மனிதனாக நீங்களும் நானும் வாழ்ந்து அவரை காண்பிக்கும்படி தேவன் எதிர்பார்த்து தான் ரட்சிக்கப்பட்டவங்களை உடனே பரலோகத்துக்கு கொண்டு போயிடாமல் இந்த பூமியில் வச்சு இந்த வார்த்தையை கொடுத்து இதோடு உறவாட வச்சு உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளேயும் வெளிப்படுத்த தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. ஆகவே லாபங்களை எதிர்பாருங்கள். நஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா, பல விதங்களில் நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த மாலை வேளையில் சொல்கிறேன், இந்த வார்த்தையின் மேல் இஷ்டப்பட்டு நீங்கள் தியானமாக இருக்க இதோடு உறவாட ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், உங்கள் நஷ்டமெல்லாம் ஒழிக்கப்பட்டு நீங்கள் இஷ்டப்பட்டதுக்கு மேலே லாபத்தை தேவன் உங்களுக்கு அள்ளி கொட்ட ஆயத்தமாக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி கொட்ட வைப்பதற்கு தேவன் இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். எந்த காரியத்தில் நஷ்டப்பட்டாலும் சரி லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனோடு செலவழிக்கிற ஒவ்வொரு சனப்பொழுதுக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். தேவனிடத்தில் சேருகிறவன் சும்மா போயிட முடியாதுங்க, வெறுமை இருந்துட முடியாது. எப்படி ஆபிரகாமோடு ஒட்டிக்கிருந்த லோத்துடைய வாழ்க்கையும் கூட பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யம் லோத்துக்கு நிரம்பினதோ, கர்த்தர் லோத்து அழைக்கவில்லை, ஆபிரகாமைத்தான் அழைச்சாரு. ஆனால் ஆபிரகாமுடைய ஒட்டி 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 அவரை விட்டு பிரியாமே இருந்ததுனால அதுக்கு வந்தது எல்லாமே, ஆபிரகாம் கிடைச்ச எல்லாமே இவனுக்கும் கிடைச்சி போச்சு. கடைசி பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ஆஸ்தியும் பூமி தாங்கக்கூடாதபடிக்கு நிரம்பி போச்சு. சாதாரண மனுஷனோட ஒரு மனுஷன் ஒட்டி இருக்கும்போதே அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே அவன் வழியாக இவனுக்கு வந்திருக்குமானால், நான் சொல்கிறேன், தேவனோடு உறவாட 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 அவருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வந்து சேரும், நிரம்பி வழியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆகவே இந்த உறவாடுதல் உங்களுக்கு வெறுமையாய் போகாது, ஏராளமான லாபங்களை கொட்டி தீர்க்கும். வானத்தின் மதகுகளை திறந்து டொங்கலாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் லாபங்களை பெற விரும்புகிறீங்க? இந்த மாலை வேளையிலே இயேசு இடத்துல ஓடி வாருங்க. அல்லது இயேசு இடத்துல வந்தும் நஷ்டப்பட்டீங்கன்னா இன்னும் இதோடு நீங்கள் உறவாடலைன்னு அர்த்தம். உறவாட ஆரம்பிங்க. நிச்சயமாய் இது மிகுந்த லாபத்தை கொண்டு வரும். ஆகவே தான் எபிரேயரில் வாசிக்கிறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கிற
எல்லா காரியத்தையும் செய்து 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 அப்படியே ஏமாற்றம் அடைந்து சோர்ந்து போய் பலவீனப்பட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு புதிய பலன் வரும்படி இதோடு உறவாடுங்க. அதுக்கு பிறகு உங்கள் காரியங்களை இனிமேல் செய்து பாருங்கள். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலையில், உங்களுடைய வியாபாரத்தின் மேலே, உங்களுடைய எல்லா காரியத்தின் மேலே, உங்களுடைய வரவு செலவு மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். அது ஐஸ்வர்யத்தை கொடுத்தே தீரும். இப்படி எல்லா காரியத்திலையும் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி, மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி தான் தேவன் அவரோடு உறவாடி அவருக்குள்ள இருக்கிற புதிய பலத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த தைரியத்தின் மூலமாக நீங்கள் செய்கிற காரியங்களை உங்களுக்கு லாபகரமாக்கி மிகுந்த பலனை கொடுக்கும்படி தான் இதோடு உறவாட சொல்லுகிறார். ஆகவே உறவாடுங்கள், உறவாடுங்கள். பாவ பழக்கத்தோடு நீங்கள் உறவாடினீங்கன்னா அது அநேக நஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்துவிடும். இதோடு உறவாடினீங்கன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு பலனாய் கிடைக்கும். நான் சொல்கிறேன், பரிசுத்த மாத்திரம் பலன் அல்ல, அதற்கு பிறகு அதன் மூலமாக கூட ஏராளமான பணங்கள் உங்களுக்கு மிச்சமாகும். இன்றைக்கி மனிதன் குடித்து வெறித்து பாவத்தோடு வாழ்வது மாத்திரமல்ல, அநேக நஷ்டத்தோடையும் வாழ்கிறாங்க. பணம் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு எந்த லாபம் இல்லைங்க, உங்களுக்கு தான் லாபம். அதுக்கு தான் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் கூட பாவம் செய்யாதீங்கன்றோம். ஏன்னா பாவம் செய்யும்போது பணத்தை செலவழிக்கிறோம். குடிக்கும்போது பணத்தை செலவழிக்கிறாங்க, சீர்டிப்படி அடிக்கும்போது பணத்தை செலவழிக்கிறாங்க. அந்த இப்போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்தில் வரும்போது, இவனுக்கு பரிசுத்த மாத்திரம், பக்தியுள்ள வாழ்க்கை மாத்திரம் லாபம் கிடையாது. அதற்கு பின்பதாக ஏராளமான பணங்கள் இவனுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு மீதமாகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு வாரத்துக்கு எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் கணக்கு பண்ணி பாருங்கள். அப்புறம் 50 வருஷம் கழித்து அதுக்கு பிறகு வியாதி வந்துடும். பாவம் செஞ்சால் அந்த வியாதியின் மூலமாக எவ்வளோ செலவு வருது, எத்தனை லட்சத்தை கொண்டு ஆஸ்பத்திரியில் கட்டுறாங்க. இப்போ அதுக்கு பிறகு அந்த பணம் மிச்சமாகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை ஏதோ இது ஒரு மதத்தினுடைய கோட்பாடு கிடையாது. இது ஒரு மனிதனுடைய லாபத்தை குறித்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது இந்த மதத்தின் கோட்பாடை உங்கள்கிட்ட பேசலை, எங்கள் மதத்தையே பேசலை. கிறிஸ்தவத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை லாபகரமாக்கிற நற்செய்தி உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆயிரம் லட்சங்கள் மனிதனுக்கு நஷ்டமாகிறது வாழ்க்கையில். ஒரு மனிதன் 20 வயசில் ஆரம்பித்து 70 வயசு வரைக்கும் அந்த குடியிலே இருந்தாங்கன்னா அந்த 50 ஆண்டுகளில் எத்தனை லட்சம் ரூபாய்கள் அவருக்கு நஷ்டமாகும். அதுக்கு பிறகு அந்த குடி மனிதனுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. குடியை கெடுக்குன்னு சொன்ன மாதிரி வாழ்க்கையை வியாதியாக்கிறது, அவன் வாழ்க்கையை கெடுத்துருது. அதுக்கு பிறகு ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்லி எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வருகிறது. நான் சொல்கிறேன், அந்த பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாங்க, எதையும் விட்டுற வேணாம். இருக்கிற நிலைமையிலே இயேசுவிடத்தில் ஓடிவாங்க. நான் சொல்கிறேன், அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலனே இயேசு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆக முடியும். இவர் தான் விடுதலை கொடுக்கிறவர். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி பரிசுத்தமாகுதலின் வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்போ இந்த பரிசுத்த வாழ்க்கை மாத்திரம் உங்களுக்கு லாபம் அல்ல, அதுக்கு பிறகு பணம் கூட உங்களுக்கு ஏராளமான லட்சங்கள் மீதமாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது நீங்கள் அறிந்த உண்மையே. நான் சொல்வது இயல்பாக பேசி கொண்டிருக்கிறேன், உலக நடைமுறையை பேசி கொண்டிருக்கிறேன். அதனால தான் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் குடிக்காதீங்க, பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ எங்களுடைய லாபத்துக்காக அல்ல, பரலோகத்து லாபத்துக்காக அல்ல, உங்களுடைய லாபத்திற்காக. இப்போ அதில் உங்களால் வெளியே வர முடியாதுன்றனால அப்படியே இருந்துடாதீங்க. அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் நீங்கள் இயேசு இடத்துல ஓடி வாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் பண்ணுற பிரசங்கம் நீங்கள் அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. விட முடியாது. பிசாசுனுடைய பொல்லாத பாவ ஆவி மனிதனை விட முடியாது. ஜென்ம அவனுக்கு அப்படியே பதிந்து இருக்கிறது, அவனை ஆட்கொண்டிருக்கிறது. அப்படி சாதாரண வெளியே வர முடியாது. ஆனால் நீங்கள் இவர்கிட்ட ஓடி வந்தீங்கன்னா நிச்சயமாக அவைகள் உங்களை விட்டு
ஓடி போய்விடும். எப்படி ஒரு இருட்டறைக்குள்ள ஒரு லைட்டை போட்டவனே அந்த இருள் காணாமல் போகுதோ, அந்த இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் ஒளியாகிய கிறிஸ்து பிரகாசிக்கும் போது, அதுக்கு பிறகு நாங்கள் இங்கேருந்து யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அதை வெளியே ஆரம்பிச்சிடும். அந்த பாவத்தை பார்க்கும்போதே நமக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடும். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுவதற்கும் நீங்கள் தேவனோட உறவாடணும், அவர் பக்கத்தில் ஓடி வரணும். உறவாட பாவத்தையும் ஜெயிக்கலாம். மொத்தத்தில் சொல்கிறேன், பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் லாபம் என்று வேதம் சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, ஏராளமான பணமும் உங்களுக்கு மிச்சமாகும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், எவ்வளவு பணம். ஐயோ, சம்பாதிக்கிற காசை 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சு 100 ரூபா தான் வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க, 400 ரூபாயை காலி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் அப்படியே கணக்கு பண்ணி பாருங்கள், எத்தனை மாதங்கள், வருஷங்கள். ஏன்னா அதனால் அவங்க வெளியே வர முடியல, பாவம் கஷ்டப்படுறாங்க, நிர்பந்தப்படுத்தப்படுறாங்க. அது இல்லாமல் அவங்களால வாழ முடியல. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சாத்தான் மனிதனை ஆட்டி படைக்கிறான். அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே வழி இயேசு தான் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் உங்களை விடுதலையாக்க முடியும். ஆகவே இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்கள், தேவனோடு உறவாடுங்கள். ஆமென். சரி, ஆகவே இயேசுவோடு உறவாடுவது, இந்த வார்த்தையோடு உறவாடுவது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வருவாது, ஏராளமான லாபங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கலாம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 329 நான் வாசிக்கிறேன். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் பயம் போராடுகிறது, பயம் ஏன் தலை தூக்கி நிற்கிறது? பயத்தை கொடுத்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் போன வாரம், இந்த வாரம். அதுக்குள்ளே பாவத்துக்கு போயிட்டோம். சரி, இப்போ மறுபடியும் இங்கே வந்துடுவோம். பயம் ஏன் மனிதனை ஆட்டி படைக்கிறது, ஏன் அவர்கள் பயத்தோடு போராடுகிறார்கள் என்றால், இவர்கள் தேவனோடு உறவாடவில்லை. அதுதான் இங்கே சொல்லப்பட்டுகிறது. பூரண அன்பு அல்லது தேவன் மேல் வைச்சிருக்கிற அல்லது தேவனோடு வைத்திருக்கிற அந்த பூரண உறவு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனால் பயப்படுகிறதுக்கு காரணம் அவர்கள் அன்பில் பூரணப்படவில்லை. ஒரு மனுஷன் பயப்படுறான்னா இவன் அன்போடு கூட, அன்பு என்பது தேவன் தான் அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்தில் அன்பை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த அன்பு நிறைந்த தெய்வத்தோடு அல்லது அன்பு நிறைந்த தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள், அவருடைய தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய கற்பனை கை கொள்வார்கள். அப்போ இந்த வார்த்தையோடு ஒரு மனிதன் உறவாடாதபடியினால், இதில் பூரணமாய் உறவாடாதபடியினால்தான் அவன் எப்படி இருக்கிறானா, பயப்படுகிறவனாக இருக்கிறான். புரியும்படி சொல்கிறேன், பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. என்ன அர்த்தம்னா, பயப்படுகிறவன் தேவனோடு இன்னும் பூரணமாய் உறவாடவில்லைன்னு தான் அர்த்தம். தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் உறவாடாததுனால தான் அவங்க பயத்தோடு போராடுகிறாங்க. அப்போ பயத்தோடு போராடுவதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவங்க அன்பிலே பூரணப்படவில்லை, அதனால தான் அவங்க பயத்தோடு போராடுகிறார்கள். ஆனால் பூரண அன்பு, தேவன் மேலே வச்சிருக்கிற உறவு, அந்த ஐக்கியம், அந்த பழக்கம், அந்த பூரண அன்பு அல்லது அந்த அன்பு நிறைந்த தெய்வத்தோடு நீங்கள் வச்சிருக்கிற பூரண உறவு பயத்தை எப்படி தள்ளுமா, புறம்பே தள்ளும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த அன்பு, இந்த உறவு, அந்த போராட்டத்தை நல்லா கவனிக்கிறீங்களா, இந்த உறவாட்டம் அந்த போராட்டத்தை புறம்பே தள்ளி நமக்குள்ளே ஒரு புதிய பலத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இவன் பயத்தோடு போராடுவதற்கு காரணம், இவன் அன்பிலே இன்னும்
படவில்லை. பயப்படுகிறவன் அன்பிலே பூர்ணப்பட்டவன் அல்ல. அப்படி பூர்ணப்படாதனால தான் இவன் பயப்படுகிறான். அதுக்கு பதிலாக இவன் அன்பிலே பூர்ணப்பட்டவனாக இருந்தால் பயப்பட மாட்டான். இந்த பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புதிய பலத்தால் இவனை இடைக்கட்டும். அதான் தாவீது சொல்றார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், மதிலை தாண்டுவேன். எப்படிங்க இவ்வளோ தைரியம், இவ்வளோ பலன் எப்படி வந்துச்சு? உம்மாலே. உம்மாலே அவர் எப்படிங்க அவரோடு உறவாடினார்? இரவும் பகலும் எதிரே தியானமாக இருந்து அவரோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவராலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன்றார். உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன்றார். அப்படிப்பட்ட ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டுமானால் நாம் அன்பிலே பூரணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த தேவனோடு கூட, இந்த அன்பு நிறைந்த தேவனோடு கூட எத்தனை பேர் உறவாடுகிறீங்க? எத்தனை பேர் இந்த அன்போடு ஐக்கியம் வைத்திருக்கிறீங்க? அன்புனாலே அவர் தான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தேவனோடு உறவாட்டம் வைத்திருக்கிற எல்லாரும் பயத்தை புறம்பே தள்ளலாம். ஏங்க தள்ளணும்? பயம் என்பது ஒரு பொல்லாத ஆவி. பிசாசு மனிதனை அழிப்பதற்கு அவன் வைத்திருக்கிற வழிதான் பயம். ஆகவே தான் சொல்கிறார், பயத்தை புறம்பே தள்ளு. எப்படி தள்ளுறது? பூரண அன்பு. பூர்ணமாய் தேவனோடு உறவாடுகிற அந்த உறவாட்டம் தான் அந்த பயத்தை புறம்பே தள்ளும். பயத்தின் மேலே ஒரு வெற்றியை நிச்சயமாகவே கொண்டு வரும். ஆமென். அது மாத்திரமல்ல, அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நடுப்பகுதி, பயமானது வேதனை உள்ளது. வாசித்திருக்கீங்க அந்த வார்த்தையை? பயமானது மனிதனை பலவீனப்படுத்துவது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வேதனையை கொண்டு வந்துடும். பயமானது வேதனை உள்ளது. நான் எப்படி சொல்கிறேன்? பயமானது ஒரு மனிதனுக்கு வேதனையை கொண்டு வருமானால், பலமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அநேக சாதனைகளை கொண்டு வரும். இதை பேர் ஆமேன்றீங்க? புரிமுடியாக சொல்கிறேன். பயமுள்ள ஆவி மனிதனுடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகளை கொண்டு வரும். ஆனால் பலமுள்ள ஆவியோ மனிதனுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை கொண்டு வரும். எந்த பேர் புரியுதா உங்களுக்கு? ஆமென். வேதனைக்கும் சாதனைக்கும் பெரிய தூரங்க. வேதனை என்பது கீழே கொண்டு போயிடும் மனுஷனை. சாதனை என்பது உலகமே எட்டி பார்க்குற அளவுக்கு உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறது தான் சாதனை. இப்போ பயம் எங்கே கொண்டு போகுது, பலம் எங்கே கொண்டு போகுது பாருங்க. பயம் என்பது பிசாசினால் வருவது, பிசாசின் ஆவினால் வருவது. பலம் என்பது தேவனால் அவருடைய ஆவியினால் வருவது. இப்போ பய ஆவி ஒரு மனிதனை வேதனைக்குள்ளாக்குகிறது. பலமுள்ள ஆவி ஒரு மனிதனை சாதனையாளனாய் மாற்றுகிறது. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுவீங்க? செய்ய முடியாத காரியத்தை செய்ய, சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியமாக்கி செய்து முடித்து சாதனையாளனாய் மாற்றுவது நீங்கள் உறவாடி பழக்கம் வச்சிருக்கிற அந்த பலமுள்ள ஆவிதான். ஆமென். பயத்தோடு செய்கிற எந்த காரியமும் மனிதனுக்கு வெற்றியை கொண்டு வராது. ஆனால் முழு பலத்தோடு செய்கிற எல்லா காரியங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளை கொண்டு வரும். வாழ்க்கையில் ஜெயம் பெறலாம். ஆகவே தான் சொல்கிறேன், இந்த பயமுள்ள ஆவி மனிதனுடைய வாழ்க்கையில் பல வேதனையை கொண்டு வரும். பலமுள்ள ஆவி மனிதனுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறேன், பயமுள்ள ஆவியோடு கூட போராடாதீங்க. அதுக்கு பதிலாக பலமுள்ள ஆவியோடு கூட நீங்கள் உறவாடுங்க, சாதிக்கலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற காதுகள் பாக்கியமுள்ளவைகள், பாக்கியமுள்ளவைகள், கொடுத்து வைத்தவைகள். நான் சொல்கிறேன், எதவே வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காக நல்ல ஒரு காலம். உங்கள் வாலிப காலத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி பெற்று சாதனை வீரர்களாக நீங்கள் மாற வேண்டுமானால், நீங்கள் படிக்கிற படிப்பு மாத்திரம் போதாதுங்க, நீங்கள் விளையாடுற விளையாட்டு மாத்திரம் பத்தாது. இதுக்கு மேலே இதோடைய உறவு தான் உங்களை எல்லாவற்றிலையும் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. யோசுவாவின் தேவன்
வாலிபர்களாகி உங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாலிபனே, உன் வாலிப காலத்தை உன் சிருஷ்டிகரை நினை. நினைனா அதவே யோசி, அதவே தியானி, அதோடு உறவாடுன்றார் கர்த்தர். வாலிபனே, வாலிப பிள்ளையே, உங்களுக்கெல்லாம் பொன்காலம் நான் சொல்லுகிறேன். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு பலவிதமான பிடியில் சிக்கி தவித்து வெளியே வர விடாமல் நீங்கள் அதிலே மாட்டி போய்வீர்களானால் பின்னாடி ரொம்ப யோசிப்பீங்க, ஐயோ நாட்களை தவற விட்டோமா என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கேட்குற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். நீங்களும் வாழ்க்கையில் சாதனை வீரர்களாய் மாற வேண்டுமானால், உங்கள் எதிர்காலம் ஒளிமயமாய் பிரகாசிக்க வேண்டுமானால், நான் சொல்கிறேன், வரப்போகிற குடும்ப வாழ்வு கூட நல்ல விதத்தில் நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டுமானால், அந்த குடும்ப உறவு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நீங்கள் இதோடு உறவாடி பழகுங்க. நான் இந்த காலவெளியில் உங்களோடு தைரியமாய் பேசுகிறேன், பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட. இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாலிப பிள்ளைகள் வாலிப காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்கென்றால் நீங்கள் சாதனை வீரர்களாய் மாறும்படி. இந்த வாலிப காலத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் வெற்றி பெற்று அநேக வேதனைகளுக்கு தப்பி சாதனை வீரர்களாய் நீங்கள் மாறும்படி தேவன் உங்களை விசேஷமாக ரட்சித்து அல்லது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நீங்கள் பிறக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பதே பெரிய ஆச்சரியம், அது பெரிய அதிசயம். ஏனென்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய காரியம், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பரிசுத்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க என்றால் அது உங்களுக்கு கிடைத்த மிகுந்த லாபம். அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் வேற ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தால் இயேசுவை அறியவோ, இயேசுடைய வார்த்தைகளை அறியவோ, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாழவோ, அல்லது தேவன் கொடுக்கிற நல்ல வாழ்க்கையை பெற்று இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழவோ வாய்ப்பே இல்லாமல் போயிருந்திருக்கும். தப்பிச்சு நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அந்த புண்ணியத்து நிமித்தமாக உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். வாலிபனே, உன் வாலிப காலத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வெறும் படிப்பு மாத்திரம் பத்தாதுங்க, வெறும் உலக அறிவு மாத்திரம் பத்தாது, இந்த உலக வெற்றி மாத்திரம் பத்தாது. அதற்கு மேலே தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நல்ல வாழ்வை பெற்று நீங்கள் இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழ வேண்டுமானால், வாலிபர்களே, உங்களுக்கும் இதுதான் ஆதாரம். ஆதாரம் என்று சொல்லுவதற்கு உலகத்தில் எதுவுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாய் வாழ்ந்து நீங்கள் சாதிப்பதற்கு ஆதாரமே இதுதாங்க. இது இல்லாமல் நீங்கள் சாதிக்கிற சாதனை எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் இதோடு கூட நீங்கள் சாதிச்சிங்கன்னா அது வேஸ்ட் இல்லை, வாழ்க்கையில் பெஸ்ட்டு. ஆகவே வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், இந்த வாலிப காலத்திலே இரவும் பகலும் இதில் தியானமாக இருங்க. தேவன் எல்லாரை காட்டிலும் வாலிபர்களை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். தேவன் உயிரோடு எழுப்பின 3 பேரும் வாலிபர்கள். தேவன் எடுத்து பயன்படுத்தின அநேக பிள்ளைகள் வாலிபர்கள், இளைஞர்கள். அவர்களை தான் கர்த்தர் பிடிக்கிறார். அவர்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறார். வயசாகி காடு வாவான்னு சொல்கிறப்ப, வீடு போப்போன்னு சொல்கிறப்ப, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சாதிக்க போகிற நினைக்கிறத காட்டிலும் வாலிபனாக இருக்கிற நீங்கள், அல்லது வாலிப பெண்களாக இருக்கிற நீங்கள், அல்லது நீங்கள் சாதிக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளம்தான் நிச்சயமாக உங்களை சாதனை வீரர்களாய் மாற்றும். ஆமேன்றீங்க. பேரை பெருமைப்படுத்துவங்க சொல்லியிருக்கிறாரு. உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை என்னையும் கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆகவே இந்த வாலிப காலத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் லக்கை நோக்கி, லக்கு என்பது பரலோகம் மாத்திரம் அல்ல, அப்படியே சொல்லி வச்சுட்டோம்.
லக்கு என்பது பரலோகம் மாத்திரமல்ல, அது கடைசி லக்கு. அதில் கொண்டு போய் சேர்க்கறது அவர். மகிமையுள்ள சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர். கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் வாலிபனாகி எனக்கு வைத்திருக்கிற நல்ல வாழ்வை பெற்று இந்த பூமியில் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து நான் சாதனை வீரர்களாய் மாறப்போகிறேன், அநேக வேதனைகளுக்கு தப்பித்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி முடிவெடுத்து இவரோடு நீங்கள் பழகுவீர்களானால் இந்த உறவாடுதல் உங்களுக்கு அநேக லாபங்களை கொண்டு வரும், நிச்சயமாக நஷ்டத்தை கொண்டு வரவே செய்யாது. வேதனைக்குள்ளே மாட்டி தவிக்க மாட்டீங்க, அதுக்கு பதிலாக அநேக சாதனைகளை சாதித்து முடிப்பீங்கன்னு சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றுவாராக, நிறைவேற்றுவாராக, நிறைவேற்றுவாராக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் நீங்கள் மாறும்போது முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட இவரோடு நீங்கள் உறவாடி பழகி எப்படி நீங்கள் படிப்பில் வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சாக இறங்கி படிக்கிறீங்களோ, அதேபோல் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற முழு மூச்சாக இதில் தியானமாக இருங்க. அதுக்கான படிக்க வேணான்னு சொல்லலை, வாலிப காலத்தில் எடுக்கிற முயற்சி எடுக்க வேணான்னு சொல்லலை. அந்த முயற்சிகள், அந்த படிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் நினச்சதுக்கு மேலே மார்க் எடுத்து ஒரு உயர்ந்த வாழ்க்கையை பிடிக்க வேண்டுமானால் இந்த உறவாட்டம்தான் உங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நேராக நடத்தி செல்லும். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி பயத்தோடு போராடுறாங்க தெரியுமா? ஐயோ நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அப்படி தான் செய்கிறேன், என்னால் விடுதலையாக முடியலையே, இது எதில் போய் முடிய போகுதோ, இந்த சின்ன இலைக்கு, இந்த சின்ன தூசிக்கு நான் அடிமையாயிட்டேன், நான் விடுதலையாக ஆகணும்னு நினைக்கிறேன், விடுதலை ஆக முடியலை, இது என்னை எங்கே கொண்டு விடுமோ என்று சொல்லி எத்தனை வாலிப தம்பிமார்கள், எத்தனை வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு பரிதபிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் அப்படிலாம் பரிதபிக்காமல் இருக்கிறீங்கன்னா தேவன் உங்கள் மேலே வச்ச அன்பு, உங்கள் மேலே வச்ச அன்பு தப்பித்து உங்களை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கும்படியான ஒரு பெரிய சிலாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எல்லாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பலமுள்ள ஆவியரோடு நீங்கள் உறவாடுங்க. பிள்ளைகள் மாத்திரமல்ல, வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மாத்திரமல்ல, குடும்பத்திலையும் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வேண்டுமானால் இதோடு உறவாடுங்க. பய ஆவியரோட போராடாதீங்க, இந்த பலமுள்ள ஆவியரோட நீங்கள் உறவாடுங்க. உறவாடவே உங்களுக்குள்ளே ஒரு புதிய பலன், தைரியம், ஒரு உற்சாகம், தொலைதூர பார்வை, ஒரு முற்போக்கான சிந்தனை வந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் எதுவுமே விடணும் அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மனதில் இதை குறித்து தியானம் இல்லாததுனால தான் சாத்தான் அவனுடைய காரியங்களை தியானிக்க வைக்கிறான், முடிவு கண்ணியில் கொண்டு போய் விட்டுறான். இப்போ நீங்கள் இதை தியானிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வேறு நினைவுகள், பாவ நினைவுகள், எல்லா நினைவுகளும் மறைந்து போய்விடும். புதிய நினைவுகள் உங்களுக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு வாழ்க்கையே புதிதாக ஆரம்பிக்கும். அநேக வேதனைகளுக்கு தப்பி சாதனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சாதனையாளர்களாய் மாற்றும்படி தான் தேவன் அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியும் இந்த வார்த்தை என்கிற ஆவியின் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். பயத்தோடு போராடாதீங்க, தேவனோடு உறவாடுங்க. பயமானது வேதனை உள்ளதாக இருக்குமானால் பலமானது சாதனை உள்ளதாக தான் இருக்க முடியும். தோற்கடிக்கப்பட்டு தலை நசுக்கப்பட்ட அந்த பய ஆவியே மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்வியை கொடுக்க முடியுமானால் தேவ ஆவி அதை காட்டும் கோடி மடங்கு வல்லமையாய் நிச்சயமாக அநேக சாதனைகளை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் அங்கீகரிக்கிறீங்க? மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, எல்லாருமே சாதிக்கலாம். செய்ய முடியாததை செஞ்சு காமிக்கலாம்.
சாத்தியமில்லாத சாத்தியமாக்கி காமிக்கலாம். உங்களால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களை முடியாமல் பண்ணுகிறது இந்த பய ஆவிதான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், உங்களால் கூடாதது ஒன்றுமே இராதுன்னு கர்த்தர் அருமையாக அவங்களை குறித்து எனக்கு குறித்து வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை செய்து முடிக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பய ஆவி தான் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது, செய்ய முடியாதபடிக்கு அல்லது செய்து முடிக்க முடியாதபடிக்கு. ஏனென்றால் நம்ம அதோடு போராடி கொடுக்குறோம், அல்லது அதை விரட்டுறதுக்கு ஏதோ பண்ணிக்கிருக்கிறோம். ஒன்றுமே செய்ய வேணாம், நீ இதோடு பூரணமாய் உறவாடுங்க, பழக்க வச்சுக்குங்க, அவரோடு பழகி சமாதானமாக இருங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். நிச்சயமாக நீங்கள் போராடின பயம் இந்த உறவாட்டத்தின் மூலமாக புறம்பே தள்ளப்படும். இந்த உறவாட்டம் உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொண்டு வரும். இந்த பலன் உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். லாபத்தை மாத்திரமல்ல, சாதனை வீரர்களாகவும் உங்களை மாற்றும். நிச்சயமாக உங்களை வேதனைக்குள்ளே நடத்தி செல்லாது. ஒருவேளை வேதனைகளோடு இந்த காலை வேளையை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், பலவிதமான பயத்தினாலும் பிசாசின் பிடியினாலும் அகப்பட்டு பலவிதமான வேதனையோடு கூட இந்த மாலை வேளையிலே இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நான் சொல்கிறேன், உங்கள் வேதனைகள்லாம் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளை கொண்டு வரும்படி தேவன் உங்களோடு உறவாட விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் அவரோட உறவாட விரும்புகிறீங்க? தேவன் உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிறார். எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு உறவாடுங்கள், அவரோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வேதனைகள் மாறி சாதனைகள் மலர்ந்து உங்கள் வாழ்க்கையை நிரப்பும். வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும், ஒளிமயமாய் பிரகாசிக்கும். சிறப்பான பங்கு உங்களுக்கு உண்டு. கர்த்தர் தம்முடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழும்படி தான் இரவும் பகலும் இதிலே தியானமாக இருக்க சொல்கிறார், இதோடு உறவாட சொல்கிறார். ஆகவே தியானமாயிருங்கள், உறவாடுங்கள், நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமேன், ஆமேன். எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆமாண்டவரே, அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும். உம்மை நாங்கள் பார்க்கவில்லை, பார்த்ததில்லை, ஆனால் வார்த்தையில் நாங்கள் உம்மை பார்க்கிறோம். ஆக இந்த வார்த்தையோடு நாங்கள் உறவாடி 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 உம்மை போல இந்த பூமியில் எங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாங்கள் வாழும்படி ஆண்டவரே உம்மோடு எங்களை உறவாடும்படி எதிர்பார்க்கிறீர். சாத்தானோடு பய ஆவியோடு கூட நாங்கள் போராடி வாழ்க்கையில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வேதனைகளையும் நாங்கள் அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனோடு உறவாடி அநேக லாபத்தையும் தைரியத்தையும் நல்ல பலன்களையும் அநேக சாதனைகளையும் பெற்று இந்த பூமியில் வெற்றிகரமாய் வாழும்படி எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காகவும் பரிசுத்த வார்த்தையாகிய இந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் இந்த வேத புஸ்தகத்தில் தியானமாக இருந்து
இதோடு உறவாடி நாங்கள் ஐக்கியம் வைத்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற்று லாபங்களை பெற்று சாதனைகளை பெற்று உமக்கு நற்கந்தமாய் வாழும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் எல்லாருக்கும் கற்று நிறைவேற்றுகிறீர். நம்முடைய வார்த்தையை மெய் என்பதை உறுதிப்படுத்துகிறீர். நல்ல நாமத்தை மைமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பல விதமான வேதனைகளோடு நஷ்டத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவருடைய வாழ்க்கையில் லாபங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேதனைகள் சாதனைகளாய் மாறட்டும். தேவன் தாமே அப்படியாக பலமாய் கிரியை செய்து உங்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி நாமத்தை மேம்படுத்திங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் பேர் புகழ் யாவற்றையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் தேவனுமாய் இருக்கிற உங்களுக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சந்தோஷம் சமாதானமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். பலவானா என்னை மாற்றியவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானா என்னை மாற்றியவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், என் முன் நின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், என் முன் நின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. என் பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, என் சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. என் பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, என் சாபங்கள் யாவையும் நீக்கினீரே. என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே, என்னை மீட்டு கொண்டேன் என்றீரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேல் உம் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும். சந்ததி மேல் உம் ஆவியையும், சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே. யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே. நீ
எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, இயேசுவுடன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.